السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد طب القلوب وودائها، عافية الأبدان وشفائها، نور الأبصار وليائها، وعلى آله وصحبه وسلم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافئ مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. فضل من الله ونعمة مغفرة ورحمة وعافية وسلامة. ونستغفر الله نسألك الجنة نعوذ بك من النار وآناء الليل وتراب النهار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أكرم المكرمين يا رب العالمين يا رب العالمين يا رب العالمين. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. يا حي يا قيوم برحمتك استعين اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், கிருபையாளனே யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், படைப்பனங்களை துவக்கியவனே யா அல்லாஹ், ஆதியானவனே யா அல்லாஹ், இறுதியானவனே யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் நபியாகவும் இறுதி நபியாகவும் படைத்தவனே யா அல்லாஹ், இறுதி நபியின் உம்மத்தாக எங்களை ஆக்கியவனே யா அல்லாஹ். உன்னையே நாங்கள் புகழ்கிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். உன்னுடைய பேருதவி எங்களிடம் நெருங்கி வரக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களுக்கு உரியவர்களாக எங்களை ஆக்கிவிடியா அல்லாஹ். பாவங்களில் இருந்து நாங்கள் மீட்சி பெற்று கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலேயே நன்மையை சேகரிக்கக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடையாளத்தை நாங்கள் இவ்வுலகிலே காண வேண்டும் யா அல்லாஹ். அத்தகைய வாய்ப்பை எங்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இரவிலோ பகலிலோ கூட்டாகவோ தனியாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் நாங்கள் மறந்தாலும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். நீ மன்னிப்பாய் யா அல்லாஹ், மறந்து விடுவாய் யா அல்லாஹ். அத்தகைய வாய்ப்பு உள்ள வல்ல ரப்பிடம் நாங்கள் மனமுருகி கேட்கிறோம் யா அல்லாஹ். பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். பரிசுத்தமான ரமலானுடைய மாதத்தில் மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்து துஆ செய்யக்கூடிய மாதத்தில், அருள்மறை திருமறை இறங்கிய மாதத்தில்,
நுபுவத்து கிடைத்த மாதத்தில் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடம் மாபெரும் உன்னுடைய கருணையை கொண்டு உன்னிடம் நாங்கள் கேட்கப்படும் துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கும் என்ற நம்பிக்கையில் ரமலானுடைய 15க்கு வந்து விட்டோம் யா அல்லாஹ். எங்களை 15 நோன்புகளையும் சகர் செய்ய வைத்து நோன்பு திறக்க வைத்து அழகு பார்க்கும் ரப்பே, இதில் உள்ள பிழைகளையும் குற்றங்களையும் தவறுகளையும் உன்னுடைய தனிப்பட்ட கருணையை கொண்டு மன்னித்து எங்களுக்கு ரப்பே ரஹ்மானை இந்த ரமலானை கொண்டு சுபசோபனம் கிடைப்பதற்கு அருள் புரியா அல்லாஹ். நன்மையானவர்கள் பட்டியலில் எங்களுடைய பெயர்களும் எழுதிவிட நீ கிருபை செய்து விடியா அல்லாஹ். கருணையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். நாங்கள் 16வது நாளில் இருக்கிறோம் யா அல்லாஹ். பத்ருடைய யுத்தத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம் யா அல்லாஹ். பத்ருடைய வெற்றி எங்களிடம் நெருங்கி வருகிறது யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். பத்ரில் போரின் போது நீ வெற்றி அளித்தாய், இந்த ரமலானில் வெற்றியை தந்தாய். அதுபோல் யா அல்லாஹ் இப்பொழுது நடக்கக்கூடிய யுத்தத்திலும் உலக மக்கள் அனைவருக்கும் வெற்றியை கொடுத்து விடு யா அல்லாஹ். இந்த யுத்தம் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடு யா அல்லாஹ். அனைவருக்கும் ரப்பே ரஹ்மானே மனராகத்தை கொடு யா அல்லாஹ். எங்கோ நடக்கிறது என்று இல்லை ரப்பே, எங்களையும் நீ பாதுகாப்பாய், அனைத்து மக்களையும் நீ பாதுகாப்பாய் என்ற உணர்வுடன் கேட்கிறோம் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். யுத்தத்தின் வெற்றி பத்ர் யா அல்லாஹ். அந்த பத்ருடைய நாளில் நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். பத்ர் சஹாபாக்களின் பொருட்டினார் ரப்பே ரஹ்மானே, அவர்களுடைய ஈமானின் பொருட்டினார், அவர்களுடைய தக்வாவின் பொருட்டினார், அவர்கள் வைத்திருந்த தவக்கலின் பொருட்டினார் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். ஈமானின் உச்சத்தை அடைந்து விட அருள் புரியா அல்லாஹ். தக்வாவுடன் எந்த நாளும் மனதை அளவழிக்க விடாமல் உன் பொறுப்பில் ஒப்படைக்கக்கூடிய தக்வா உள்ளவர்களாக ஆக்கிய அருள் புரியா அல்லாஹ். தவக்குலை உன்னிடம் வைக்கும் போது எந்த மன ஊசலாட்டமும் இல்லாமல் தவக்குலை வைக்க கிருபை செய்து விடியா அல்லாஹ். இஹ்லாஸை நிரப்பி அனுதினமும் நாங்கள் தூய்மையானவர்களாக, தூய்மையான உடல்வாக பெற்றவர்களாக, மனவாக பெற்றவர்களாக, எங்கள் நாவுகளை தூய்மைப்படுத்தியவர்களாக, எங்கள் அமல்களை தூய்மைப்படுத்தியவர்களாக, எங்களுடைய துவாக்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ள வாழ்க்கையை தந்துவிடு யா அல்லாஹ். யா ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தஈன் அஸ்லஹ் லி ஸஹ்னி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்வத்தன் ஐன் என்ற துஆவை சஜதாவில் எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு உன்னிடம் அழுதார்கள் ரப்பே. அந்த கண்ணீருக்கு நீ கியாமத்து நாள் வரையிலும் ஈமானை பரப்பி விட்டாயா அல்லாஹ். ஈமான் கொண்டவர்களாக எங்களை ஆக்கி இருக்கிறாயா அல்லாஹ். நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து அந்த ஈமானின் உச்சத்தில் வாழக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கி ரப்பே ரஹ்மானை பிறருக்கும் ஈமானை கற்பித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடியா அல்லாஹ். கிருபை உள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் 16 நோன்புகளை நோற்றுக்கொண்டு உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். நோன்புக்கு கூலி நீயே என்று வாக்களித்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த வாக்கு மாற மாட்டாயா அல்லாஹ். அந்த வாக்கை நாங்கள் நம்பிக்கை வைத்து உன்னிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் எப்பெருமானை ஈமானை உறுதியாக்கி விடியா அல்லாஹ். தொழுகையை நேமமாக்கி விடியா அல்லாஹ். நோன்பின் தாக்கத்துடன் வாழச் செய்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஜக்காத்து சதக்கா கொடுக்கக்கூடிய அளவு இரக்க குணத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். நீ கொடுக்கும் செல்வத்தையும் நீ கொடுத்திருக்கிற பிள்ளைகளையும் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளையும் செல்வங்களையும் பலன் தரும் வண்ணமாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். நீங்கின்ற செல்வத்தை கொடியா அல்லாஹ். பலன் தரும் பிள்ளைகளை கொடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனையா அல்லாஹ். நாங்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி உன்னிடம் கண்ணீர் உகுத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். கவலையுடன் கேட்கிறோம் யா அல்லாஹ். நீ
நரகத்தில் இருந்து காப்பாற்றுவார். சொர்க்கத்தை தருவாய் என்ற நம்பிக்கையிலும் நீ தருவாயா என்ற எதிர்பார்ப்பிலும் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் மிகுதியான நாவினால் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பெண்களாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், கணவருக்கு மாறு செய்யும் பெண்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். நன்றி மறந்த பெண்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். தொழுகையில் பொடுபோக்கு பெண்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். குர்ஆனில் அர்த்தம் தெரியாமல் வாழ வைத்து விடாதே யா அல்லாஹ். ஒவ்வொரு சூறாக்களுக்கும் நீ ஒவ்வொரு 1000 மடக்குகளை சாட்சி வைப்பாய். அத்தகைய வாய்ப்புள்ள சூறாக்களை ஓதக்கூடிய நசீபை கொடுத்து விடு யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய வாழ்நாளில் அனைத்து பெண்களும் ஆண்களும் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், உன்னை வணங்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக, உன்னை வணங்கும் போது சோம்பேறித்தனம் இல்லாமல் வணங்குபவர்களாக, யாரையும் ஏசாதவர்களாக, யாரையும் மனநோக பேசாதவர்களாக, முக்கியமாக ரப்பே ரஹ்மானே, கணவனின் பொருத்தத்தில் சொர்க்கம் இருக்கிறது என்று எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியபடி கணவருக்கு நன்றி உள்ள மனைவிகளாக வாழக்கூடிய வாய்ப்பை நீ கொடுத்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எந்த கணவரை கொண்டு மனைவி சொர்க்கம் செல்வாளோ, எந்த மனைவியை கொண்டு கணவர் சொர்க்கம் செல்வார்களோ, அத்தகைய கணவன் தம்பதிகளாக ஆக்கி அருள் புரிந்து விடியா அல்லாஹ். எங்கள் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பூமியில் வந்து உன்னிடம் துஆ கேட்ட மகிமையை கொண்டு அவர்கள் இருவரையுமே சேர்த்து சொர்க்கத்துக்கு ஏற்றுக்கொண்டார் யா அல்லாஹ். அவருடைய பிள்ளைகள் யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ், தவறு செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதை எல்லாம் உன்னிடம் மனதில் நிறுத்தி கேட்கிறோம் யா அல்லாஹ். மன்னிப்பு வழங்கி ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை, எங்களுக்கு நீ தந்த குடும்பங்களை மனமகிழ்ச்சி உள்ள குடும்பங்களாக, சந்ததிகளாக ஆக்கி கொடியா அல்லாஹ். கண்குளிர்ச்சி ஆக்கி கொடியா அல்லாஹ். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அயூனின் வஜஅல்னல் முத்தகீன இமாமா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவின் மகிமையை கொண்டு அவர்களுடைய குடும்பத்தை கியாமத் நாள் வரை கண்குளிர்ச்சியாக ஆக்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். நாங்கள் பலமிழந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், தடுமாறி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களையும் கண்குளிர்ச்சியான குடும்பங்களாக ஆக்கி முத்தகீன்களாக, ஆபீர்களாக, ஆலிம்களாக, காரிகளாக ஒவ்வொரு குடும்பத்துடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிந்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், உன் மாபெரும் கருணையை கொண்டு, உன்னுடைய இரக்கத்தை கொண்டு உலகில் உள்ள முசீபத்துகளை அகற்றி விடியா அல்லாஹ். நோய் நொடிகளில் இருந்து பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கு திரும்பினாலும் கேன்சர் என்ற வார்த்தையை கேட்க வைக்கிறார் யா அல்லாஹ். நீரிழிவு நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். ஒவ்வொரு பெரும் பெரும் நோய்களை கூறும்போது ரப்பே ரஹ்மானே, நீ மன்னித்து விடியா அல்லாஹ், இதை தீர்த்து விடியா அல்லாஹ் என்று தஞ்சம் புகுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லையா அல்லாஹ். அனைத்து நோய்களையும் ரப்பே ரஹ்மானே, நீ ஆபியத்து நிறைந்ததாக ஆக்கி சிஃபாவை வழங்கி விடியா அல்லாஹ், சிஃபாவை வழங்கி விடியா அல்லாஹ். அன்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபியத்துக்காக துஆ செய்யும் போது கண்ணீர் கலங்கி யாரையாக கண்ணீர் வடியும் நிலையில் கேட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாங்கள் ஆபியத்துக்காக உன்னிடம் மனமுருகி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு உடல் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், மன ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், செல்வத்தில் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், வார்த்தையில் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். எங்கள் பார்வையில், செவிகளில் அனைத்திலும் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் ஓதக்குற குர்ஆனில் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய திக்ரில் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய சஜதாவில் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். சஜதாவில் இருக்கும் போது கூட எங்கள் எண்ணங்கள் சிதையாமல் நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ்.
ஆபியத்து நிறைந்த சிறந்த வாழ்க்கையை தந்து அனைத்து நோய் நொடிகளையும் நீக்கி சலாமத்து பெற்றவர்களாக ஆக்கி அருள் புரிந்துவிடியா அல்லாஹ். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சக்கீனாவை எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். மன அமைதியை கொடுத்து விடியா அல்லாஹ். உள்ளம் தடுமாறுகிறது யா அல்லாஹ், தவிக்கிறது யா அல்லாஹ், கலங்குகிறது யா அல்லாஹ். அண்ணன் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், நீ இருக்கிறாய், நீ தருவாய், நீ தருகிறாய், இன்னும் எங்களை பாதுகாப்பா என்ற உணர்வுடன் எங்கள் மனதை அமைதிப்படுத்த அருள் புரிந்து விடியா அல்லாஹ். எங்களுடைய சொல்லும் செயலும் பரிசுத்தமாக இருப்பதற்கு அருள் புரிந்து விடியா அல்லாஹ். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினார், ஏனைய நபிமார்களின் பொருட்டினார், ஏனைய சகாபாக்களின் பெண்மணிகளின் பொருட்டினார், நல்லடியார்கள் நாதாக்களின் பொருட்டினார். எங்களுடைய வாழ்வெல்லாம் மார்க்கத்தின் பற்றுடன், சரீகத்தின் வாழ்வுடன், இஸ்லாம் என்ற அனைத்து பாக்கியத்துடன், குர்ஆனின் வாழ்வுடன், சுன்னத்தின் வாழ்வுடன், கண்மணியாய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுடன் எங்களை வாழச் செய்து விடியா அல்லாஹ். எங்களை அந்த நிலையிலேயே, நீ பொருந்திக் கொண்ட நிலையிலேயே எங்களுக்கு மரணம் வர வேண்டும் யா அல்லாஹ். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை நினைத்தார், உங்கள் பாவங்கள் குறைந்து விடும் என்று கூறினார்கள். ரப்பே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். ஒவ்வொரு நாளும் உன்னிடம் கேட்கிறோம் ரப்பே, எங்கள் மௌத்தில் பரக்கத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், எங்கள் மௌத்தில் ஆபியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ், எங்கள் மௌத்தில் ரப்பே ரஹ்மானே ராகத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் முன் சென்ற கபராளிகளை எல்லாம் நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ், பொருந்திக்கொள் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்க யாரையெல்லாம் நீ நாடி இருக்கிறாயோ, இந்த 16 நாட்களாக எண்ணிலடங்காத நரவாசிகளுக்கு நீ விடுதலை அளித்திருக்கிறாயோ, அந்தந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடியா அல்லாஹ். யாரையெல்லாம் சொர்க்க வாசிகள் என்று பெயரில் பதிவிட்டு எடுத்திருக்கிறாயோ, அதில் எங்கள் பெயர் வருவதற்கு நீ அருள் புரிந்து விடியா அல்லாஹ். நாங்கள் குறைவான அமல் உள்ளவர்கள் யா அல்லாஹ், ஆனால் நிறைவான நன்மை பெறுபவர்கள் யா அல்லாஹ். அத்தகைய நம்பிக்கையில் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களை நீ பாதுகாத்து நல்லொருள் புரிந்து விடு யா அல்லாஹ். எங்கள் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோர்களை பற்றி அவர்களுடைய தியாகத்தை கூறி துவா கேட்க கூறியிருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுடைய எளிய சிந்தனையில் ரப்பே ரஹ்மானே, சுமையார் ரலியல்லாஹு தஆலாவுடைய தியாகத்தை போல் நாங்கள் வாழ்க்கையில் நிம்மதி அடைய கிருபை செய்து விடு யா அல்லாஹ். ஆசியா அம்மையார்களை போல் கணவருக்கும் கட்டுப்பட்டு, உனக்கும் கட்டுப்பட்டு, ஈமானில் உறுதியாக இருந்து உலகத்திலேயே சொர்க்க மாளிகையை கண்டு மரணித்தார்களே, அந்த ஈமானின் உறுதியை கொடுத்து விடியா அல்லாஹ். கொடியவனிடம் வாழ்ந்தாலும் ஈமானின் தக்குவா நிறைந்திருந்தது யா அல்லாஹ். அத்தகைய பெண்மணியின் வரலாறுகளை எங்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி அனுதினமும் உன்னிடம் மன்றாடி பெற்று கணவருக்கு ஹிதமத்து செய்யக்கூடிய பெண்களாக அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிந்து விடியா அல்லாஹ். எதிர்த்து பேசாமலும் மனநோக ஆக்காமலும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். கிருபை உள்ள ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். கண்மணி நாயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் அவர்களை கண்ணால் கண்டு ஈமான் கொண்ட காரணத்தினால் சின்னீரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஈமானின் உச்சம் எப்படி இருந்தது என்று ரப்பே ரஹ்மானே எங்கள் உள்ளத்தில் தெரிகிறது யா அல்லாஹ். அத்தகைய உச்சத்தை எங்களுக்கும் தந்து விடு யா அல்லாஹ். கண்கள் போன கண்களை திரும்ப பார்வையை நீ வரவழைத்தாய் யா அல்லாஹ். ஈமானின் ஒளியில் பார்த்தார்கள் யா அல்லாஹ்.
அவர்கள் பார்த்த துன்யாதான் இது ரப்பே, நாங்களும் பார்க்கிறோம் யா அல்லாஹ். அதில் உள்ள படிப்பினைகளை பெற்று வாழக்கூடியவர்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆக்கிய அருள் புரியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்கள் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பட்ட துன்பங்கள், பட்ட தியாகங்கள், கேட்ட துஆக்கள் அனைத்துமே எங்களுக்கு நன்மையாக வந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். கியாமத் நாள் வரையிலும் நாங்கள் நினைவூட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். மறதியானவர்களாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இது எப்போ நடந்த வரலாறு இல்லை ரப்பே, அனுதினமும் நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள் யா அல்லாஹ். அந்த நினைவுகளை மனதில் நிறுத்தி கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் ஈமானின் உறுதியை கொடுத்து விடு யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் ரப்பே ரஹ்மானே வெற்றியாகவே நீ வாழ வைத்தாய் யா அல்லாஹ். அந்த வெற்றியெல்லாம் அவருடைய உம்மத்துக்கு அளித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த உம்மத்து நாங்கள் தான் ரப்பே. எங்களை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ், எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ், அலைகளில் சிக்கிய துரும்பாக நாங்கள் வாழ்கிறோம் யா அல்லாஹ். இந்த துனியா என்ற மாயத்தில் சிக்கிக் கொண்டே இருக்கிறோம் யா அல்லாஹ். அதில் எல்லாம் நாங்கள் ரப்பே ரஹ்மானே ஈமான் என்ற துடிப்பை பின்பற்றி தக்வா என்ற கடலில் பயணம் செய்து ரப்பே ரஹ்மானே தவக்குல் என்ற உன்னிடம் ஒதுங்க கிருபை செய்து விடியா அல்லாஹ். ஒவ்வொரு குடும்பங்களிலும் பல பல குழப்பங்கள் இருக்கிறது. அது உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அனைத்து குழப்பங்களையும் நீக்கி ரப்பே ரஹ்மானே உன்னை வணங்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடியா அல்லாஹ். உன்னை வணங்கி நீ கொடுத்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா குடும்பங்களிலும் ஈமானுடைய ஒளியை பரப்பி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உள்ளத்திலும் பரப்பி விடியா அல்லாஹ், உணர்விலும் பரப்பி விடியா அல்லாஹ். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் இருந்த சஹாபாக்கள் எவ்வாறு பலன் பெற்றார்களோ அந்த பலனை எங்களுக்கும் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் ரசூலை காணவில்லை யா அல்லாஹ், ரசூலின் காலத்தில் பிறக்கவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரசூலின் கரம் பற்றி ஈமான் கொள்ளவில்லை யா அல்லாஹ். ஆனாலும் அந்த நிகழ்வுகள் எங்கள் கண் முன்னால் தெரியக்கூடிய ஈமானை கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், பத்ர் போரில் சஹாபாக்கள் பசியுடனும் தியாகத்துடனும் ஈமானை நிலைநிறுத்த எடுத்த போர் ரப்பே ரஹ்மானே கியாமத்து நாள் வரையிலும் ஈமானின் சுடரை பரப்பிக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அத்தகைய வெற்றி நாளான இந்த நாளில் எங்களுடைய இருளக வெற்றியும் எங்களுக்கு கொடுத்து விடியா அல்லாஹ். அதில் நடுவில் இருக்கக்கூடிய கபரி என்ற மண்ணறையிலும் வெற்றியை கொடுத்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் மார்க்கம் தெரிய வேண்டும் யா அல்லாஹ். ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாம் அறிய வேண்டும் யா அல்லாஹ். ஒவ்வொரு சொல்லிலும் ஈமான் அறிய வேண்டும் யா அல்லாஹ். ஒவ்வொரு நடை உடை பாவனையிலும் தொழுகை அறிய வேண்டும் யா அல்லாஹ். எங்களுடைய ஒரு உமிழ் நீரும் நோன்பை காட்ட வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சதக்கா துணிகளும் ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னிடம் உகது மலை அளவு நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இஹ்லாஸான தூய எண்ணத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, அல்லாஹும்ம ரிஸ்க்னா ஹஜ்ஜ பைத்தில் ஹரம், உம்ரத பைத்தில் ஹரம், ஜியாரத் நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிராரன் தக்ராரா மிராரன் தக்ராரா மிராரன் தக்ராரா. யா அல்லாஹ், அனைவரையும் ஹஜ்ஜில் ஒற்றுமையுடன் வாழச் செய்து விடியா அல்லாஹ். மீண்டும் மீண்டும் அந்த காபாவை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடியா அல்லாஹ். குடும்பம் குடும்பமாக, கூட்டம் கூட்டமாக, அனைவரும் ஜோடி ஜோடியாக இந்த காபாவை வள வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அருள் புரியா அல்லாஹ். கிருபை உள்ள ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். உம்ராவுக்கு சென்று இருக்கிற உம்ராக்களை எல்லாம் உன்னுடைய பாதுகாப்பில் நன்மை நிறைந்த உம்ராக்கள் செய்து அவர்களுடைய இல்லங்களுக்கு சிறந்த முறையில் திரும்ப அருள் புரிந்து விடியா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் எண்ணில் அடங்காத பேர்கள் காபாவில்
தவாபு செய்கிறார்கள் யா அல்லாஹ். அந்த தவாபில் ரப்பே ரஹ்மானே நாங்கள் அந்த திசையை நோக்கி உட்கார்ந்து கேட்கிறோம் யா அல்லாஹ். அனைவருடைய உம்ராக்களையும் கபூல் செய்து அவர்கள் எங்களுக்கு கேட்கும் துஆவையும் நாங்கள் அவர்களுக்கு கேட்கும் துஆவையும் நீ கபூல் செய்து அருள் புரிந்து விடியா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். எங்களுடைய சக்கராத்தை லேசாக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் மரண நேரத்தில் ரப்பே ரஹ்மானே நாங்கள் சக்கராத்து நேரத்தில் எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்குளிர கண்டவர்களாக, தாகமற்றவர்களாக, தடுமாறாமல் களிமா கூறுபவர்களாக, மலக்குமார்கள் எல்லாம் சுபசோபனம் கூறக்கூடிய நிலையில் எங்களுடைய ரூஹை மிக லேசாக கைப்பற்றுங்கள் என்று நீ கூறுவாயே. அத்தகைய வாய்ப்புள்ள உன்னுடைய அடிமைகளாக ஆக்கி அருள் புரியா யா அல்லாஹ். எங்கள் ரூஹ் பிரிந்தவுடன் இந்த உடலை ரப்பே ரஹ்மானே கபன் தபன் செய்வார்கள் ரப்பே. சிறந்தவர்களிடம் ஒப்படைத்து விடியா அல்லாஹ். கபரின் கேள்வி கணக்கு லேசாக்கி கொடியா அல்லாஹ். ஜனாசா தொழுகை ரப்பே ரஹ்மானே உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு மலக்குகள் நிறைந்த தொழுகையாக ஆக்கி கொண்டு விடியா அல்லாஹ். கேட்பதற்கு தகுதி இல்லை அல்லாஹ். உன் நம்பிக்கை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். உள்ளத்தை புரட்டக்கூடிய ரப்பே எங்களுடைய உள்ளத்தை உன்பக்கம் திருப்பி விடியா அல்லாஹ். உன்பக்கமே நினைத்து வாழக்கூடிய தகுதியை கொடுத்து விடியா அல்லாஹ். நாங்கள் இஹ்லாஸானவர் துஆவாக ஆக்கி கொடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ். கபரில் வைத்தவுடன் உங்கர்னைக்கு வருவதற்குள் ஒரு சில நல்ல அடியார்களுக்கு சொர்க்க காற்றை கொடுத்து விடுவாயாமே. அதில் நாங்கள் இருப்போமா? இருக்க வைத்து விடியா. அது மண்கள் நிறைந்த இடம் யா அல்லாஹ். குருக்கள் நிறைந்த இடம் அல்ல, விசஜந்துகள் நிறைந்த இடம் அல்ல, இருட்டான இடம் அல்ல, யாருமே இல்லாத இடம் அல்ல. அதில் நீ மட்டுமே எங்களுக்கு பாதுகாப்பியா அல்லாஹ். யா அல்லாஹ். முழுமையான பாதுகாப்பை ரப்பே ரஹ்மானே இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு தருவது போல் கபரிலும் தக்க துணையாக இருந்து விடியா அல்லாஹ். கேள்வி கணக்கை முடித்து நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் சொர்க்கத்தின் காற்றை சுவாசித்தவர்களாக எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு சலாம் கூறியவர்களாக எங்களுடைய பயணத்தை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். அந்த பயணம் மறுமையாக இருக்கும் யா அல்லாஹ். யா அல்லாஹ். அந்த மறுமையில் திடுக்கம் இல்லாமல் நாங்கள் எழுந்து வரும் கூட்டத்தில் ஆக்கி விடியா அல்லாஹ். பயம் இல்லாமல் பெருமாளை வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியா அல்லாஹ். உன் கேள்வி கணக்கை லேசாக்கி விடியா அல்லாஹ். இறைமறைவில் எங்களை கேள்வி கணக்கு கேளியா அல்லாஹ். அந்த உலகத்தில் நாங்கள் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்தவில்லையா அல்லாஹ். மறுமையிலும் பகிரங்கப்படுத்தி விடாதையா. பல கோடி மக்கள் திரும்பி இருக்கிற இடத்தில் நீ பாவி என்று கூறிவிடாதையா அல்லாஹ். சொர்க்கவாசியே என்று கூப்பிடும் இடத்தில் ரப்பே ரஹ்மானே எங்களை ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். மீசான் என்ற தராசில் எங்களுடைய அமல்களை நிறுக்கப்படும் போது எங்களுடைய நல்ல நல்ல செயல்கள் அதிகமாகவும் தீமை செயல்கள் ஒன்றுமே இல்லாமலும் ஆக்கி விடியா அல்லாஹ். மன்னித்து விடியா அல்லாஹ். நாங்கள் உலகில் யாரெல்லாம் எங்களுக்கு தவறு செய்திருந்தால் நாங்கள் மன்னித்து விட்டோம் யா அல்லாஹ். இனிமேல் தவறு செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். யாருக்கு தீங்கு செய்ய மாட்டோம் யா அல்லாஹ் என்ற வாக்குறுதியுடன் கேட்கிறோம் யா அல்லாஹ். ஈசானை எங்களுக்கு நன்மையை கொண்டு நிரப்பி விடியா அல்லாஹ். சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை நல்லெண்ணம் சிறகுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற ஒளியிலேயே எங்களையும் செலுத்தி விடியா அல்லாஹ். கௌத ஆற்றின் தண்ணீரை நாங்கள் அருந்த வரும்போது سيدنا محمد وبارك وسلم عليه اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا ترحمنا لنكونن من الخاسرين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما
ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخل الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين سبحان ملك القدوس سبحان ملك القدوس سبحان ملك القدوس اللهم مكني عن حلالك عن حرامك أغنني من فضلك عمن سواك اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من البطين وغدر الرجال اللهم على ذكرك وشكرك وحسن عبادتك وطاعتك وامتثال أمرك واجتناب مناهيك اللهم كل مغسياتك إلى عز طاعتك أرنا فاطلا فاطلا وارزقنا الجنة ولقائك يا رب العالمين يا رب العالمين يا رب العالمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أهل بيته أحبابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله الصلاة والسلام عليك يا خاتم النبي الصلاة والسلام عليك يا حياة النبي الصلاة والسلام عليك يا خير خلق الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم